வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மென்ட்டோட ஃபார்மேட் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ் பார்க்கலாமா? இது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மென்ட்ல அப்படின்னா, இந்த வொர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ அசர்டைன் பண்றது தான். ஓகே, வொர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்ன்றது என்னன்னா, நம்மளோட கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லயபிலிட்டி இதுல இருக்க சேஞ்சஸ் தான். ஓகே, முதல்ல பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட் எல்லாம் போட்டிருக்கு. இதுல வந்து 2 பீரியடுக்கான கரண்ட் அசெட்ஸ் குடுத்திருப்பாங்க. 2 வருஷத்துக்கான டேட்டா இருக்கும். அப்ப அதுல இன்கிரீஸ் ஆகுதா இல்ல டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். ஓகே, இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்கிரீஸ் காலம்லயும் அண்ட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிக்ரீஸ் காலம்லயும் போடணும். இது கரண்ட் லயபிலிட்டியோடது. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஃபியூ கரண்ட் அசெட்ஸும் கொடுத்திருக்கேன், கரண்ட் லயபிலிட்டியும் கொடுத்திருக்கேன். இப்ப இந்த கரண்ட் லயபிலிட்டில இன்கிரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். இன்கிரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் காலம்லயும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்கிரீஸ் காலம்லயும் போடணும் கரண்ட் லயபிலிட்டி பொறுத்த வரைக்கும். புரியுதா? இதுல வந்து அசெட்ல இன்கிரீஸ் ஆச்சுன்னா இன்கிரீஸ் காலம்ல, டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் காலம்ல. ஆனா லயபிலிட்டி இன்கிரீஸ் ஆனா டிக்ரீஸ் காலம்லயும் அண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்கிரீஸ் காலம்லயும் போடணும். ஓகேவா? போட்டுட்டீங்கன்னா இப்ப வந்து உங்களுக்கு டோட்டல் ஏ, அதாவது கரண்ட் அசெட்டோட டோட்டல் கிடைச்சிரும். அதே மாதிரி கரண்ட் லயபிலிட்டியோட டோட்டல் பி கிடைச்சிரும். இப்ப நம்ம வொர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். வொர்க்கிங் கேபிட்டல்ன்றது என்னன்னா கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி தான். அப்ப ஏ மைனஸ் பி போட்டுடுவோம். ஓகே, அப்ப அந்த ஏ வந்து இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கா? அதத்தான் நெட் இன்க்ரீஸ் இல்ல டிக்ரீஸ் இன் வொர்க்கிங் கேபிட்டல்னு சொல்றோம். இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு இன்க்ரீஸ் இன் வொர்க்கிங் கேபிட்டல். டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிக்ரீஸ் இன் வொர்க்கிங் கேபிட்டல். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இது நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லயே ஆல்ரெடி பார்த்தோம். அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். இது மூலமா நம்ம ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகே, டெபிட் சைட் பேலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது ஃபண்ட்ஸ் லாஸ்ட் ஃப்ரம் ஆபரேஷன். இதுவே கிரெடிட் சைட் பேலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆபரேஷன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் நான் ஆப்பரேட்டிங் இன்கம். ஓகே, இது பேலன்ஸ் பிராட் டவுன்ன்றது என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் தான். ஓகேவா? இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ஓப்பனிங் போடுறோம் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட்டிருக்கோம். இதுல வர பேலன்சிங் ஃபிகரை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப நம்ம கிட்ட நெட் அசெட் இன்க்ரீஸ் இன் கரண்ட் வொர்க்கிங் கேபிட்டல் இல்ல டிக்ரீஸ் இன் வொர்க்கிங் கேபிட்டல் இருக்கும், இல்ல இந்த ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன் இல்ல ஃபண்ட்ஸ் லாஸ்ட் ஃப்ரம் ஆபரேஷன் இருக்கும். ஓகே, இப்ப இந்த நாலுத்தையும் நம்ம ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல போடணும். இது பாத்தீங்கன்னா அக்கவுண்ட் இல்லையா? இது ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம். அதே தான் டெபிட்ல இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்றோம், கிரெடிட்ல இருக்கிறது எல்லாத்தையும் மைனஸ் பண்றோம். அவ்வளவுதான். இது பாத்தீங்கன்னா ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். நான் சொன்னேன் இல்லையா, ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆபரேஷன் அந்த சோர்சஸ்ல போடணும் அண்ட் அவுட்ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷனா இருந்துச்சுன்னா அது அப்ளிகேஷன்ல போடுறோம். டிக்ரீஸ் இன் வொர்க்கிங் கேபிட்டல்னா நம்ம வந்து சோர்சஸ்ல போடுறோம். இன்க்ரீஸ் இன் வொர்க்கிங் கேபிட்டல்னா அப்ளிகேஷன்ல போடுறோம். புரியுதா? நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டுத்தையுமே நம்ம இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல போட்டுட்டோம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ், இல்ல டெபாசிட் ஏதாவது வாங்கியிருக்கீங்க, லோன் ஏதாவது வாங்கியிருக்கோம், இல்ல அசெட் ஏதாவது சேல் பண்ணியிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட். ஓகே, நம்ம பர்ச்சேஸ் பண்றோம், ரீபே பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ன்றது என்னன்னா கேஷ் வந்து வெளியில போகுது, செலவு பண்றோம், இதுதான் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட். சோர்சஸ்ன்றது என்னது? கேஷ் வருது, வருமானம் வருது, அதைத்தான் வந்து சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்னு சொல்றோம். ஓகே, அப்புறம் இந்த ரெண்டு நம்ம கண்டுபிடிச்சது இல்லையா, அதை வந்து நம்ம போடணும். போட்டா உங்களுக்கு இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் என்ன ஆயிடும்னா டேலி ஆயிடும். ஓகே, இது வந்து பேலன்ஸ் ஆயிடும். நமக்கு எப்படி பேலன்ஸ் ஷீட் லயபிலிட்டிஸும் அசட்டும் ஈக்குவலா வருமோ அதே மாதிரி இங்க சோர்சஸ் ஆஃப் ஃபண்டோ அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டோ ஈக்குவலா வந்துடும். அப்பதான் நம்ம சரியா போட்டிருக்கோம்ட்டு அர்த்தம். ஓகே, இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்டோட ஃபார்மேட்? நெக்ஸ்ட் வீடியோல வேற சாப்டரோட ஃபார்மேட் நம்ம பார்க்கலாம், ஃபார்முலாஸ் எல்லாம். எஸ், தேங்க்யூ ஃபார் யர் பேஷன் லிசனிங்.